நாம் எல்லாருமே பல காலமாக நீண்ட தூக்கத்தில் இருக்கோம். பல கனவுகள் வந்து போகுது. எனக்கு அப்போ 10-11 வயசு இருக்கும், சரியாக ஞாபகம் இல்லை. நான் முதல்ல ஒரு படத்தை தேட்டரில் பார்க்க போகிறேன், அதுவும் எங்கள் தாத்தா கூட. அப்போ எனக்கு தெரியாது இந்த படம் தான் வாழ்க்கையில் பார்க்க போகிற படங்கள்லேயே மனசுக்கு நெருக்கமான ஒரு படமாக இருக்க போகுதுன்னு. அப்படி தான் உலக மக்கள் பலருக்கும் இருந்திருக்கும். அதுக்கு பலரும் பல காரணங்களை சொல்கிறாங்க. ஆனால் பலரும் தவற விடுற முக்கியமான ஒரு காரணம் அந்த படத்தோட பேசுபொருள். ஒரு படம் எடுக்க செலவு பண்ணுற பணம், படக்குழுவோட கடின உழைப்பு, படப்பிடிப்பு நுட்பங்கள், காட்சியமைப்பு, இப்படி எல்லாமே அந்த கதையோட கருத்தை மக்கள் ரசிக்கும்படி காட்டத்தான். சிலர் இந்த படத்து மேலே மாறுபட்ட கருத்துக்களோடு இருக்காங்க. அதுக்கு இந்த படத்திலேயே பதில் இருக்கு. It is hard to fill a cup which is already full. ஸோ முன்முடிவுகள் எதுவும் இல்லாமல் கருத்தளவில் இந்த படத்தை பல்வேறு கோணங்களில் பகுத்து பார்க்கலாம். வாங்க என்னோட இயற்கை எண்ணெயோட பண்டோராவுக்கு. கதைப்படி நமக்கு பக்கத்து நட்சத்திர கூட்டத்தில் உள்ள ஒரு துணைக்கோள் தான் பண்டோரா. நம்ம பூமி போலவே உயிர் சூழல் கொண்ட கோளம் அது. பண்டோராவோட இயற்கை சூழல் பற்றி முக்கியமாக சொல்ல 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, பண்டோராவோட இரவு உயிரியல் ரீதியாக வெளிச்ச வெள்ளத்தில் இருக்கும். படத்தில் நம்ம ஜேக் இரவில் காட்டில் மாட்டிக்கிட்டு வெளிச்சத்துக்காக தீப்பந்தத்தை கொளுத்துவார். ஆனால் நெட்டிரி அதை அணைச்சிடுவாங்க. அப்போ தான் அந்த காடு முழுவதுமே வண்ணமயமான வெளிச்ச வெள்ளத்தில் இருப்பதை ஜாக் கவனிப்பார். அது வரைக்கும் ஜாக் அவரோட முட்டாள்தனத்தால் தன்னை சுற்றி இருந்த அற்புதத்தை கவனிக்க தவறி இருப்பார், நம்மளை போலவே. ஆமாம், நம்ம பூமியிலையும் இரவு இப்படித்தான் மின்மணி பூச்சிகள் போன்ற பல உயிரினங்களாலேயும் வான்வெளியில் நிகழ்கிற அற்புதங்களாலேயும் இதமான வெளிச்ச வெள்ளத்தில் இருக்கும். இயற்கை எண்ணெய் நமக்கு கொடுத்த இந்த உன்னதமான கொடையை நாம் நம்ம செயற்கை வெளிச்சத்தால் கெடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போவும் செயற்கை வெளிச்சங்கள் இல்லாத இடத்துலேருந்து இரவு வானத்தை பார்த்தா நாம் பாட புத்தகத்தில் படித்த பால்வழி மண்டலத்தை வெறும் கண்களாலேயே நம்மளால் பார்க்க முடியும். 2வது விஷயம், பண்டோராவோட உயிர் சூழல். நம்ம பூமி போலவே தாவரங்கள், விலங்குகள்னு எல்லாமே தங்களுக்குள்ள பிரிக்கவே முடியாதபடி ஒரே கட்டமைப்பாக கூடி வாழுதுங்க. ஆனால் இன்று நம்ம பூமி அப்படி இல்லை. நம்ம பூமியில் உயிர் சூழல் வெகுவாக குறைஞ்சிட்டு வருது, நவீன மனிதர்களால், அதாவது நம்மளால். ஆனால் பண்டோரா அப்படி இல்லை. எல்லா உயிரினங்களும் தங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ சக உயிரினங்களோட வாழ்க்கையில் பங்காற்றிக்கிட்டு தான் இருக்குது. இதுதான் உயிர் சூழல். உண்மையில் இதுவும் நம்ம பூமியிலேருந்து இன்ஸ்பயர் பண்ணது தான். அப்படி சக உயிரினங்களோட கூடி வாழ்ந்தால் தான் உயிர் சூழல் என்ற கட்டமைப்பு நிலைக்கும், ஒரு சமநிலை சீராக இருக்கும். இப்படி படமெங்கும் பல உருவகங்கள், குறியீடுகள் மூலமாக மக்கள் முகம் சுளிக்காதபடி கருத்துக்களை தூவியிருப்பார் ஜேம்ஸ் கேமரூன். நாவிகளின் சமூக கட்டமைப்பு, இதுவும் நம்ம பூமியிலிருந்து ஈர்க்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டது தான். ஆமாம், அவதாரில் கற்பனைன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே பூமியிலேருந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்டு என்ஹான்ஸ் பண்ணது தான். அப்படி இல்லைன்னா சில கருத்துக்களை நேரடியாக பாடமாக எடுத்து அழுக்காமல் நம்ம உணர்வுகளோட உரையாடுறபடி சில உருவகங்கள் மூலமாக அழகாக சொல்லியிருப்பாங்க. முழு கற்பனையாக இருந்தால் இவ்வளவு மக்கள் மனசில் இடம் பிடிக்க முடியுமா? சரி, நாவிகளோட சமூக கட்டமைப்பில் முதல்ல நிலம் சார்ந்த இனக்குழு வாழ்க்கை முறையை பற்றி பார்க்கலாம். பூமியோ பண்டோராவோ அல்லது வேறு எந்த உலகமோ எதுவாக இருந்தாலும் உயிரினங்களோட வடிவங்கள், அதோட வாழ்க்கை முறை அப்படின்னு எல்லாமே நிலத்தை அடிப்படையாக வச்சு தான் அமையுது. நிலமும் பொழுதும் முதற்பொருள் என்ப தொல்காப்பியம். நாவிகளும் அப்படித்தான். மலைக்காடுகள், சமவெளி பகுதிகள், கடற்கரை பகுதிகள் அப்படின்னு தாங்கள் வாழ்கிற இடத்துக்கு ஏற்ப தங்களோட வாழ்க்கை முறை, பண்பாடுன்னு எல்லாத்தையும் அமைச்சிருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்களோட உடலமைப்புலேயே சில வேறுபாடுகள் நிலம் சார்ந்து இயற்கையாக இருக்கும். இயற்கையோட கச்சிதமாக பொருந்தி வாழ்கிற முறை அது. இப்படி நிலம் சார்ந்து தங்களோட மரபுகளின்படி பல்வேறு இனக்குழுக்களாக வாழ்கிறாங்க நாவிகள். நாவிகள் அப்படிங்கிறவங்க பண்டோராவில் வாழக்கூடிய மனிதர்கள் போன்ற உயிரின கூட்டம். ஆளுமை மிக்க தலைமைகள். ஒவ்வொரு இனக்குழுவும் தங்களுக்குள்ள ஆளுமையான தலைமைகளை கொண்டிருக்கும். முக்கியமாக 2 பேர். ஒன்று இனக்குழுவோட தலைமை வழிகாட்டி எக்டான், 2வது இறையியல் வழிகாட்டி சஹிப்.
இதில் வாரிசு படிநிலையெல்லாம் எதுவுமே கிடையாது. இனக்குழுவோட வழிமுறைகள் எல்லாத்தையும் நல்லா கற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதில் நல்ல திறமையோடு இருக்கணும். அதுதான் தகுதி. அதோட முக்கியமாக தன்னோட மக்களையும் தன்னோட நிலத்தையும் அதில் வாழ்கிற எல்லா உயிரினங்களையும் நேசிக்கிறவங்க தான் தலைமை பொறுப்பு வகிக்க முடியும். அதனால் இதில் அதிகாரங்கிறது எதுவுமே கிடையாது, ஆளுமை மட்டும்தான். இதில் பாலின பாகுபாடு கூட கிடையாது. ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் ஹெக்டானாகவோ சாகிக்காகவோ ஆகலாம். சில சமயம் 2 பொறுப்பையும் ஒருத்தவங்க மட்டும் கூட ஏற்றுக்கலாம். எல்லாம் அவங்க தகுதியை பொறுத்து தான் அமையுது. ஆனால் எக்டானாக இருந்தாலும் சாகிக்காக இருந்தாலும் வீரர்கள் மக்கள் யாராக இருந்தாலும் இயற்கை முன்னாடியும் ஏவா முன்னாடியும் எல்லாருமே ஒன்று தான். சம உரிமை. உண்மையில் நாவிகள் நம்மளை விட சமத்துவத்தில் பலபடி மேலே. ஆண் பெண் பாகுபாடு வெறும் உடலியல் அளவில் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. திருமணம் கூட மூத்த நாவிகளால் பார்த்து வைக்கவும் படலாம், அல்லது தனக்கான துணையை தானேவும் ஏவா முன்னாடி தேர்ந்தெடுத்துக்கவும் முடியும். அப்படி மனமான தம்பதிகள் தங்களுக்குள்ள ஒத்து வரலன்னா பிரியவும் முடியும். குழந்தைகளை பெற்றவங்க மட்டும்தான் வளர்க்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. குழந்தைங்க அப்படிங்கிறவங்க அந்த மொத்த இனக்குழுவுக்கும் குழந்தைங்க தான். பெருங்குடும்பம். நாவிக்களோட ஒவ்வொரு இனக்குழுவுமே ஒரு பெருங்குடும்பம் தான். இங்கே யாருமே கைவிடப்படுவதே கிடையாது. ஒவ்வொருவரும் தங்களோட தனி வாழ்க்கையவும் வாழ்கிறாங்க. அதே சமயம் ஒரு குடும்பமாக தங்களோட பொறுப்புகளை உணர்ந்து கூட்டு வாழ்க்கையாகவும் வாழ்கிறாங்க. இங்க இருக்கிற மக்கள் ஒருத்தன் 2 தடவை பிறக்கிறான்னு சொல்றாங்க. இங்க இருக்கிறவங்க மத்தியில நிரந்தரமா ஒரு இடத்தை பிடிக்கிறது தான் 2வது பிறப்பு. இங்கே யாரும் யாருக்கும் எதிரி கிடையாது. யாரும் யாருக்காகவும் எதையும் தியாகம் செய்ய வேண்டிய தேவையும் கிடையாது. எந்த தியாகங்களும் போலித்தனங்களும் இல்லாத உண்மைக்கு நெருக்கமான வாழ்க்கை நாவிகளோடது. நம்மோட பூமியிலையும் பெரும்பாலான பழங்குடிகள் இப்படித்தான் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு தான் நாம் நாகரிகம் சொல்லித்தர போராடுறோம். புவி மனிதர்கள். புவியில் உள்ள இந்த இயற்கை அன்னையோட பிள்ளைகளான பழங்குடிகள் மேலே நவீன வல்லாதிக்கம் நடத்தின கொடுமைகளை சொல்லி மாளாது. இறை மனிதர்களான நமக்கு விடுதலையையும் உரிமையவும் வழங்கியிருக்கு. இந்த உன்னதமான இயற்கையை அனுபவித்து புரிஞ்சுக்கிட்டு எல்லா உயிரினங்களோடையும் கூடி இன்பமாக வாழத்தான் விடுதலைங்கிறது நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் மனிதர்களில் ஒரு பிரிவினர் தங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமையவும் விடுதலையவும் ஆயுதமாக மாற்றிக்கிட்டாங்க. இந்த படத்தோட தொடக்கத்திலேயே நவீனத்தால் எப்படி பூமி பாழா போயிருக்குன்னு காட்டியிருப்பாங்க. பூமியோட வளங்கள் சுரண்டப்பட்டு உயிர் சூழல் சிதைக்கப்பட்டிருக்கும். பொருளாதாரம் படு பயங்கரமாக மக்களை வதச்சிக்கிட்டு இருக்கும். ஒரு சில பெரும் பணக்காரங்களுக்கு மட்டும் எல்லா வசதிகளும் கிடைக்கும். ஒரு சிலரோட தன்னை மையப்படுத்தின சிந்தனைக்கு இந்த ஒட்டுமொத்த உலகமுமே பலியாகிருக்கும். இந்த படத்தில் வள சுரண்டலுக்காக நாவி மக்கள் மீது மனிதர்கள் நடத்துகிற தாக்குதல் நேரடியாகவே பூமியில் உள்ள பூர்வகுடிகள் மேலே நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஒப்பிடப்படுது. அமெரிக்க பூர்வகுடிகளான செவ்விந்தியர்கள் மேலே ஐரோப்பிய ஆதிக்கவாதிகள் செய்த கொடுமைகளை உணர்த்துது அவதார். இதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் ஒமட்டிக்காயா இனக்குழுவில் நடித்த எல்லா நடிகர்களையும் கருப்பின மக்களாக கேஸ்ட் பண்ணியிருப்பார் கேமரூன். மேலும் உலகமெங்கும் உள்ள எல்லா பூர்வகுடி மக்களோட உவமையாக இது உணர்த்தப்பட்டிருக்கு. பூர்வகுடிகளை அவங்களோட உரிமைகளை பறித்து அவங்க நிலத்திலிருந்து அப்புறப்படுத்த ஆதிக்கவாதிகள் பல ஆயுதங்களை கையாளுவாங்க. அதில் முக்கியமானது சமயம், கல்வி. இதுங்க மூலமாக கற்பிக்கப்படுற நாகரிக கருத்துக்கள், வளர்ச்சி, பணம், போதை, இப்படி பல ஆயுதங்கள் இருக்குது. அறிவியலோட பக்தர்களுக்கு நான் இங்கே ஒன்று சொல்லியே ஆகணும். அறச்சிந்தனையும் மரபு புரிதலும் இல்லாத அறிவியல் அழிவுக்கு தான் வழிவகுக்கும். நானும் ஒரு காலத்தில் அறிவியலோட பக்தனாக இருந்தவன் தான். ஆதிக்கவாதிகளுக்கு அதிகாரம் செலுத்த ஆயுதங்கள் வேண்டும். ஒரு காலத்தில் சமயங்கள், மதங்கள் இதெல்லாம் ஆயுதங்களாக பயன்படுத்தினாங்க. இப்போ அறிவியலையும் தங்களோட ஆயுத பட்டியலில் சேர்த்துக்கிட்டாங்க. அவ்வளோ. ஒரு சிலர் இந்த அவதார் படமே கற்பனைன்னு சொல்கிறாங்க.
படத்தில் வர்றது போல தான் இன்று பூமியோட நிலை மோசமாகிட்டே போகுது. படத்தில் வர்றது போலவே சில அதிமேதாவிகள் பிற கோள்கள்லையும் காலனிகளை அமைச்சு அங்கேயும் வள சுரண்டல்களை ஏற்படுத்தி அந்த கோள்களையும் நாசமாக்க பெரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஆதிக்க மனப்பான்மை கொண்ட உலக வல்லாதிக்கவாதிகள் பற்றி நான் எப்போவுமே என்னோட நண்பர்கள்ட்ட சொல்லும் கருத்து ஒன்று இருக்குது. இவர்கள் எல்லோரும் சிந்தனை வளர்ச்சியில் குழந்தைகள் போன்றவங்க. அந்த குழந்தைகளுக்கு திமிர ஊட்டி வளர்த்து எல்லா அதிகாரத்தையும் அந்த திமிரு பிடித்த குழந்தைகள் கிட்ட கொடுத்துட்டு வாய்ப்பொத்தி இருக்குது இந்த உலக மக்கள் கூட்டம். அதற்கான பலனை தான் மனிதர்கள் இப்போ அனுபவிக்கிறாங்க, இன்னும் அனுபவிப்பாங்க. இந்த ஆதிக்கவாதிகள் ஒரு நிலைக்கு பிறகு தனக்கு சேவகம் செய்ய மட்டும் ஒரு சில மனிதர்களை வைத்துக்கொண்டு மற்ற எல்லா மனிதர்களையும் கைவிடுவாங்க. அப்போ புரியும் ஒரு சமூகமாக கூடி உரிமையோடு வாழ்கிறதோட அருமை. அப்போ புரியும், நிச்சயம் புரியும். மெய்யான வாழ்க்கை. இறையோட அன்பை விளக்கும் விதமாக ஒரு வசனம் சொல்லுவாங்க. உணவை படைத்த பிறகு தான் அதை உண்டு வாழும் உயிரினம் படைக்கப்படுகிறது. நாம் நிறைவாக வாழ தேவையான அனைத்து கூறுகளும் ஏற்கனவே இங்கு நமக்கு எளிதாக கிடைக்கும்படி உள்ளது. நாம் பெருமுயற்சி செய்து தேடுபவை எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையே இல்லாதது தான். இந்த அற்புதமான உயிர்கோளத்தை அனுபவித்து நிறைவாக வாழ்ந்துட்டு அப்படியே இதை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகிறது தான் மெய்யான வாழ்க்கை. வேறு வாழ்க்கைக்கு எந்த பொருளும் கிடையாது. மாறா நமக்கு வழங்கப்பட்ட கொடைகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு எவ்வளவு வெற்றிகளை ஈட்டினாலும் அது எதுவுமே வாழ்க்கைக்கு நிறைவாக தராது. நிறைவில்லாத மனிதன் தானும் கெட்டு சூழலையும் கெடுப்பான். இது எல்லாம் புரிந்ததால தான் நாவிகள் அவங்க சூழலை காக்க பாடுபடுறாங்க. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பொக்கிஷம் இந்த பூமியில இல்ல, நம்மளை சுத்தி தான் இருக்கு. அது நாபிகளுக்கு தெரியும், அதனாலதான் பாதுகாக்க போராடுறாங்க. இப்படி தன்னோட இயல்பையும் தன்னோட சூழலோட இயல்பையும் உணர்ந்து சூழலோட பொருந்தி வாழ்றது தான் உண்மையான வாழ்க்கை. இதை நடைமுறையோடு சொல்லித்தரது தான் உண்மையான கல்வி. இப்படி ஒவ்வொரு கணமும் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்கிறவங்களுக்கு பிறரிடமிருந்து பெறுவதற்கு எதுவும் கிடையாது. நீங்க அவங்களுக்கு என்ன கொடுத்துருவீங்க? துணிமணிகளா? அவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிற எதுவும் தேவையில்லை. இணைப்பு. சஹேலு. அவதார் படம் முழுவதுமே குறியீடுகளாக நிரம்பியது தான். அந்த குறியீடுகளோட உச்சமே இந்த சஹேலு அப்படிங்கிற இணைப்பு தான். பண்டோராவில் உள்ள எல்லா உயிரினங்களும் தங்களுக்குள்ள வெறும் உணவு சங்கிலியாவோ வாழ்க்கை சுழற்சி அடிப்படையிலேயோ மட்டும் இணைந்து இருப்பதில்லை. எல்லா உயிரினமும் தங்களுக்குள்ள உணர்வு ரீதியாக எப்பவும் இணைந்தே தான் இருக்குது. அதை அப்போதைய தேவைக்கு உணர்ந்து கொள்ளவும் தகவல்களை பரிமாறிக்கவும் இருக்கிற ஒரு ஏற்பாடு தான் சஹேலு இணைப்பு. இந்த இணைப்பு மூலமாக தகவல்களை பரிமாறிக்க முடியும். நினைவுகள், உணர்ச்சிகள், சிந்தனை ஓட்டங்கள் என இதுபோல் எல்லாத்தையும் எல்லா உயிரினங்கள்கிட்டையும் பரிமாறிக்க முடியும். முக்கியமாக உயிர் சூழலில் முதல் நிலையில் உள்ள தாவரங்கள் மூலமாக இந்த சஹேலு இணைப்பை பயன்படுத்தி உயிர் சூழலோட ஆதாரமாக இருக்கிற ஏவா கூட தொடர்பு கொள்ள முடியும். இப்படி ஒரு உருவகத்தை யோசித்து அதை கதையில் சிறப்பாக பயன்படுத்தி இருக்கிற ஜேம்ஸ் கேமரூனுக்கு பெரிய வணக்கங்கள். இதுவும் நம்ம பூமியிலேருந்து இன்ஸ்பயர் பண்ண கருத்து தான். இந்த அழகான உருவகத்து மூலமாக நம்ம பூமியோட பொருத்தி நான் புரிஞ்சுக்கிட்டது இதுதான். பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களுமே தங்களுக்குள்ளே எப்பவும் இணைந்தே தான் இருக்குது உணர்வு ரீதியாக. இதுக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு எந்த ஃபிசிக்கல் கனெக்ஷனும் தேவையில்லை. அதாவது நம்மளை சுற்றியுள்ள வெளி எங்கும் உணர்வு நிரம்பி இருக்குது. அதில் எல்லா தகவல்களும் இருக்குது. ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அதோட ஐம்புலன்களுக்கு அப்பால் அதுக்கு தேவையான தகவல்கள் உணர்வு மூலமாக உணர்த்தப்பட்டுட்டே இருக்குது.
உதாரணமாக தனக்கான உணவை தேடி எறும்புகள் சரியான இடத்துக்கு வந்து சேருது. அதுக்கு காரணம் உணவோட வாசனை மட்டும் கிடையாது. உணவின் திசையை எறும்புகளுக்கு உணர்வு உணர்த்திக்கிட்டே இருக்கு. இப்படி நம்ம சுற்றியுள்ள வெளியிலிருந்து நமக்கு தேவையான கருத்துக்கள் நமக்கு கடத்தப்படுது. எல்லா உயிரினங்களும் மனிதர்கள் உட்பட இந்த உணர்வு வெளியில் இணைந்து தான் இருக்கும். இது தொடர்பாக நிறைய அறிவியல் ஆய்வுகள்லாம் கூட இருக்குது. இந்த கருத்தை தான் சகேலு இணைப்புங்கிற உருவகம் மூலமாக இயக்குனர் நமக்கு கடத்த பார்க்குறாரு. முக்கியமாக சகேலு இணைப்பு சிந்தனை பிணைப்பை குறிக்குது. இன்னும் ஒரு படி மேலே போய் நாவிகள் இணை சேரக்கூட இந்த சகேலு இணைப்பு தான் அடிப்படை அப்படிங்கிற மாதிரி படத்தில் காட்டியிருப்பாங்க. சிந்தனை பொருத்தம் தான் மற்ற எல்லா பொருத்தங்களை விட மிக முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக இந்த காட்சி அமையுது. இறைமை. இப்படி எல்லா உயிரினங்களுக்கும் இடையே உணர்வு பாலமாக உயிர் சூழலுக்கே மூலமாக இருக்கிறது தான் நாம் கடைசியாக பார்க்க போகிறோம். ஏவா. சொல்லப்போனால் அந்த உயிர் சூழலே ஏவா தான். நாவிகளில் பல இனக்குழுக்கள் இருந்தாலும் எல்லா இனக்குழுக்களுக்குமே ஒரே இறைவா தான், அது ஏவா தான். நம்ம உடலில் பல கோடி செல்கள் இருக்குது. ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு தனி நுண்ணுயிரி. அது ஒன்றுத்துக்கும் தனித்தனி வாழ்க்கை முறைங்கிறது இருக்குது. இப்படி பல நுண்ணுயிர்கள் சேர்ந்து தான் திசு கூட்டமாகுது. இப்படி பல திசு கூட்டங்கள் சேர்ந்து தான் ஒரு உறுப்பாகுது. இப்படி பல உறுப்புகள் சேர்ந்து தான் ஒரு மனித உடலாகுது. இதே போல தான் ஏவாவும். ஏவாங்கிற பேருடலில் உள்ள நுண்ணுடலிகள் தான் பண்டோராவில் உள்ள எல்லா உயிரினங்களுமே. She protects only the balance of life. ஏவாங்கிறது ஒரு பெண்ணோ அல்லது ஒரு நபரோ கிடையாது. ஒட்டுமொத்த உயிர் சூழலோட உயிர் ஆற்றல் தான் ஏவா. உயிர் சூழலில் சமநிலையை சீராக வச்சுக்கிறது தான் ஏவா. நாவிகளோட இறையியல் கொள்கையில் இறைக்கு எதிரான கெட்ட சக்தின்னு எதுவுமே கிடையாது. இருப்பதே ஏவா மட்டும்தான். மற்ற எல்லாமே ஏவாவோட அங்கங்கள் தான். அவ்வளோதான், சிம்பிள். அறிவியலில் இதையே தான் சூப்பர் ஆர்கானிசம், சூப்பர் கான்சியஸ்னஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. பூமியிலையும் பல தொல்குடிகளோட இறையியல் கொள்கை இப்படி தான் இருக்குது. இயற்கையை தான் அவங்க இறையோட அங்கமாக பார்ப்பாங்க. எவ்வளவு அழகாக இப்படிப்பட்ட கருத்துக்களை ரசிக்கும்படி எடுத்திருக்காரு கேமரோன். பயணத்தோட இறுதிக்கு வந்தாச்சு. நவீனத்தால் நாசமாக போன பூமியையும் தன்னோட இயல்பில் உயிரினங்களோட செழிப்பாக இருந்த பூமியோட உருவகமாக பண்டோராவையும் பேரலாக கதையாக்கிய விதம் சிறப்பு. இந்த படம் பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்குமே மனிதர்கள் தோக்கணும், நாவிகள் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக தோணியிருக்கும். எல்லா மனிதர்களோட ஆழ்மனமும் இயற்கை வழிபட்ட வாழ்க்கையை தான் விரும்புதுங்கிறதுக்கு இதுதான் சான்று. வாழ்க்கைங்கிற பேரில் கனவு கண்டதை விட்டுட்டு சீக்கிரமே எல்லோரும் எழுந்தாகணும். சரி, இப்போ நான் எழுந்தாகணும். இவ்வளோ பேசிட்டு நானே லேட்டாக எழுந்தா எப்படி? திஸ் இஸ் பிறைமகன் சைனிங் ஆஃப்.